இந்த வீடியோவில் நம்ம கொலாபரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொலாப் மூலிமா இப்போ நீங்கள் வேறு ப்ரமோஷன்ஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய அதர் சேனலை ப்ரமோட் பண்ணணுன்னா நீங்கள் கொலாப் கொடுத்துக்கிறலாம் ஈஸியாக. இதன் மூலிமா நீங்கள் யார் கூட கொலாபரேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய சேனல் வியூவர்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோவும் ரீச் ஆகும். ஸோ அவங்களுடைய ஆடியன்ஸும் வீடியோஸ் பார்க்கும்போது வீடியோஸ்க்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ எப்படி பண்ணணுன்றது நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம எத்தனை பேருக்கு கொலாபரேட் பண்ணியிருக்கோமோ அந்த லிஸ்ட்டு இங்கே வரும். அதில் யார் ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி இதில் காமிக்கும். நம்ம பெண்டிங்கில் உள்ளதை மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் நம்ம ஸ்டுடியோவில் எப்படி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான் அப்லோட் பண்ணுறது. அந்த அப்லோட் பண்ணும்போது டீட்டெயில் செக்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், இன்வைட் கொலாபரேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரியாக வரும். அதில் நீங்கள் யாரோட நீங்கள் கொலாபரேஷன் பண்ண போகிறீங்களோ அவங்க லிஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதில் ஒவ்வொன்றா நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 கொலாபரேட்டர் நீங்கள் ஆட் பண்ண முடியும். இன்வைட்டிய கொலாபரேட்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் எத்தனை கொலாபரேட்டரை நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்களோ அவங்க நேமை நீங்கள், அதாவது சேனல் நேமை நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு லிஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஷோவாகும். நம்மளோட வீடியோ கொலாப் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோ கண்ட்ரோல்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ் நம்ம மட்டும்தான் அந்த வீடியோவில் பண்ண முடியும். ஆடியன்ஸ் ரீச் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம யாரோட கொலாப் பண்ணுறோமோ அவங்களுடைய ஆடியன்ஸும் நம்மளுடைய வீடியோஸை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்விடேஷன் யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபுல் ஓனர்ஷிப் இருக்கும். இன்வைட் லிஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு க்ரியேட் லிங்க்குன்னு இருக்கும். க்ரியேட் லிங்க்கை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணணுமா வேணாமான்னு இருக்கும். வேணும்னா அந்த இதை டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம அப்லோட் ஆகும்ல அதே ப்ரொசீஜர் தான். அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு லிஸ்ட்டு காமிக்கும், யார் யாரை இன்வைட் பண்ணிக்கோங்க லிஸ்ட்டு காமிக்கும் ஃபைனலாக. இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா அந்த லிங்க்கை அவங்களுக்கு யார் யாரை நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் இல்லை மெயிலில் இல்லை வேறு சோர்ஸ் என்ன இருக்கோ அது மூலயமா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இங்கே நான் மெயிலில் ஷேர் பண்ணி காமிச்சிருக்கேன் டைரெக்டாக. ஸோ நீங்கள் வேறு சோர்ஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடலாம். அது எப்படின்னு தெரியல, செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் கொடுத்தோன்னா கொலாபரேட்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோவுக்கு கொடுத்துருக்கோமோ அதை டிஸ்பிளே காமிக்கும் பாருங்கள் அப்படியே. ஸோ எகெயின் நீங்கள் ரீசெக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுறதுனா பாலிசியை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எப்போனாலும் நீங்கள் சேஞ்சஸ் வேணால் பண்ணிக்கலாம். இதில் திரும்பவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், இல்லை திரும்ப ஒரு கொலாபரேட்டரை ஆட் பண்ணணும், எதுனாலுமே இதில் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எடிட் பண்ணுவோம்ல, டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணோம்னா திரும்ப எடிட் பண்ணோம்னா அதே மாதிரியாக கூட நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். இந்த சேஞ்சஸ் எல்லாமே யார் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ, அதாவது இன்வைட் பண்ணுறீங்களோ அவங்களோட சைட் பார்க்கணும். இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம அடுத்து யாரை இன்வைட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க அவங்களுடைய டேஷ்போர்டில் எப்படி பார்க்க போகிறாங்க அந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். கொலாபரேட்டர்ஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டுடியோவில் கண்டென்ட்டில் போயிருங்க. கண்டென்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டர்ஸ்னு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதில் மேனேஜை கிளிக் பண்ணுங்கள். மேனேஜை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அனலிட்டிக்ஸ் அக்செப்ட் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அனலிட்டிக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்களால பார்க்க முடியும்னு பாருங்கள். இதில் ரெவென்யூ ஷோ ஆகாது. இதில் மேனேஜ் கொலாபரேஷன் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோஸை பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ஓனருக்கு எப்படி ஃபுல் கண்ட்ரோல் இருக்கோ அதேமாரி கொலாபரேட்டர்ஸ்க்கும் ஆப்ஷன் இருக்குது. நம்ம இந்த கொலாபரேஷன் வேணான்னா நம்ம கொலாபரேட்டர் சைடு வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோவோட அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாக பார்க்க முடியும். அதாவது ஓவர்வியூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரீச் என்ன, எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். என்கேஜ்மெண்ட் பார்க்க முடியும். ஆடியன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த 4 டேப் காமனாக பார்க்க முடியும். ரெவென்யூ பார்க்க முடியாது. இதில் ஓவர்வியூவில் ஃபுல்லாக வியூஸ் எவ்வளோ இருக்குது, வாட்ச் டைம் என்ன இருக்குது, சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோஸ்க்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அது எல்லாமே பார்க்க முடியும். ரியல் டைமும் பார்க்க முடியும் இதில். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரீச்னு இருக்கும். அந்த ரீச் டேப்பில் இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளவு, சிடிஆர்லாம் எவ்வளோ இருக்குது,
நம்ம நம்ம வீடியோஸை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்க, என்ன டிராஃபிக்கில் வந்து பார்க்குறாங்க, ப்ரௌஸ்லையா சஜஸ்டட் இதுலையா சொல்லி அந்த இதுவும் அது பார்க்க முடியும். அதே மாதிரியே என்கேஜ்மெண்ட்லையும் பார்க்கலாம். ஆவரேஜ் வியூ டியூரேஷன் என்ன, வாட்ச் டைம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அதுவுமே பார்க்க முடியும். அடுத்தது ஃபைனலாக வந்து ஆடியன்ஸ் பார்க்க முடியும். யூனிக் வியூவர்ஸ் எவ்வளவு, ஆவரேஜ் வியூவர்ஸ் வந்து எவ்வளோ வியூ பண்ணியிருக்காங்க, டிவைஸ் டைப் என்னது, ஜியாகிரபிக் என்னது, ஜெண்டர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் பார்க்க முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து டெஸ்க்டாப் மோடில் தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது ப்ரௌசர் இதில் ஸ்டுடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோவே நம்ம அதில் பார்க்குறோம். உங்களுக்கு அந்த ஐகான்ஸ் இதெல்லாம் பார்த்தா தெரியும். சேனல் இடத்துல பாருங்களேன், 2 சேனலும் லிங்க் ஆகிருக்கிற மாதிரியே காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பட்டன், ஜாயின் பட்டன், அவங்களுக்கு ஜாயின் இருந்ததுன்னா அதையும் காமிக்கும். ஸோ சப்ஸ்கிரைபரும் அவங்களுக்கு இது பண்ணும்போது சப்ஸ்கிரைப் நம்ம சேனலில் பண்ணலைன்னா அவங்க ஆடியன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரியே கமெண்ட்டும் பாருங்கள், கமெண்ட் செக்ஷன் நார்மல் தான் அது. ஸோ நம்ம எப்படி வீடியோ பார்க்குறோமோ ஒரு சேனலுக்கு அதேமாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட்டு சப்ஸ்கிரைபர் வந்து அந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். ஜாயின், சூப்பர் தேங்க்ஸு, அந்த இதுவும் காமிக்கும். ஸோ ரைட் சைடில் சஜஷன் அந்த லிஸ்ட்டும் காமிக்குது. ஸோ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 சேனலையும் காமிக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா சேனல் கஸ்டமைசேஷன். அதாவது ஹோம் டேப்பில் இருக்குல்ல, ஹோம் டேப்பில் ஃபார் யூ செக்ஷன்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அது மாதிரி நம்ம கொலாபரேட்டர் எந்த இதுக்கு பண்ணுறோமோ அந்த சேனலோட ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும், கொலாபரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கூட என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு கொலாபரேட்டரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பெண்டிங்கில் இருந்தால் திரும்ப அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணது வந்து ஸ்டுடியோ வெப் வெர்ஷனில் தான், அதாவது ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ணது. மொபைலில் இன்னும் யூஸ் பண்ணலை. ஆனால் நம்ம அனலிட்டிக்ஸு இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறது எல்லாமே வெப் வெர்ஷனில் தான் பார்க்க முடியும். இது ஷார்ட்ஸுக்கும் வந்து இருக்கும், லாங் ஃபார்ம் வீடியோவுக்கும் இருக்குது. நீங்கள் ஷார்ட்ஸுக்கு இல்லை லாங் ஃபார்ம் வீடியோவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு என்ன ஃபீட்பேக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொலாபரேட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பெய்ட் ப்ரமோஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், உங்கள் சேனல் க்ரோத்துக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொலாபரேட் பண்ணுற அந்த வீடியோவுக்கு வந்து அனலிட்டிக்ஸ் வந்துட்டு அவங்களாலையும் பார்க்க முடியும், பட் லிமிட்டடாக தான் பார்க்க முடியும். அதுவுமே உங்கள் கையில் தான் இருக்குது, கண்ட்ரோல் எப்போவுமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் எந்த பயப்பட வேண்டியதில்லை. இந்த நியூ அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொலாப் பண்ண ரெடியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.